வைஷ்ணவின்ற ஒரு நபர் வந்து தொடர்ச்சி அவங்க தலைவர் மேலேயும் புகார் கொடுத்துருக்காங்க. உங்க கட்சியில் இருக்கிறவங்க தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்துருக்காங்க. ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? அதாவது அப்ப ஏதாவது ஒண்ணு எதிர்பார்த்து நீங்க வர்றீங்க, உங்களுக்கான பதவி கிடைக்கவில்லை என்பதற்காக எங்கள் மீது அவதூறை அள்ளி இறைப்பது என்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? திமுகவை சார்ந்தவர்கள் தான் எங்க கட்சியை போன்று போலியான ஐடியில் உட்கார்ந்து கொண்டு எங்க கட்சிக்கு வந்து ஒரு அவதூறை பரப்ப வேண்டும் என்பதற்காக எக்ஸ் தளத்துல, ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஏன் அந்த ஒரு வருஷமாக பேசாதவர் திடீரென்று இப்ப பேசுறாரு? அப்ப திமுகவிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு பேசுறாரா? கீழே இருக்கக்கூடிய யாருமே பார்க்கவே விட மாட்டாங்க உங்க தலைவர் அப்படிங்கிற ஒரு குடிச்சாட்டு தொடர்ச்சி வச்சுட்டு தானே இருக்கிறாங்க. யார் வச்சா? ஏன் அந்த கிரேஸ் யார் மெயின்டைன் பண்ணணும்? இல்ல யார் வச்சா? உங்களுக்கு எதிராக பேசக்கூடிய எல்லாரும் அந்த கூட்டம் அவ்வளவுதானே. எங்களுக்கு எதிராக பேசக்கூடிய அவர்கள் விஜயகாந்த் அவர்களுக்கு எப்படி ஒரு பொய்யான பிம்பத்தை இந்த திமுக கைகூலிகள் கட்டமைத்ததோ அதே போன்று கட்டமைக்க முயற்சி செய்கிறார்கள். நாங்கள் அப்படி கிடையாது. சமூக வலைதளம் வாயிலாக வீழ்த்தியது போன்று எங்களை வீழ்த்தி விடலாம் என்று தயவு செய்து திமுக முயற்சி செய்ய வேண்டாம். தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் தங்கம் தென்னரசு நேற்று என்னங்க சொன்னாரு? மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வருவது பெருமைன்னார். இது ஐடியாலஜா? என்ன பெருமை? நீங்க தான் எதிர்கட்சியா இருக்கும்போது கோ பேக் மோடின்னு கருப்பு பலூன் பறக்க விட்டீங்களா இல்லையா? நிகழ்ச்சிகள் கண்டித்து கொண்டிருக்கா இல்லைங்கிறாங்க. மறுப்பு இல்ல. 100 விஷயம் சொல்றாங்கன்னா 100த்தையுமே பண்ண முடியுமா? அப்ப ஏன் சொல்றீங்க? அதுதான் கேள்வி. எல்லாமே திட்டம் தானங்க. அப்ப ஏமாத்துறதுக்கு அப்ப வந்து அதெல்லாம் பார்க்க மாட்டீங்க. ஒரு படம் ஒண்ணு வந்து தெரியுமா? மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்க போறோம். மீண்டும் வந்து உங்களுக்கு நிரூபிக்கணும் அப்படின்னா ஆகஸ்ட் 25ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் லோயலமணி அவர்கள். பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேச இருக்கிறோம். வணக்கம். வணக்கம் பிரதர். பிடிக்கவே முடியல, ஒரு வழியாக பிடிச்சாச்சவங்கள. மாநாட்டு பணிகள் நிறைய விஷயங்கள் இருக்குன்னு எங்களாலையும் புரிஞ்சிக்க முடியுது. நான் வந்து விமர்சனங்கள் இருந்து நான் வழக்கம் போல நான் ஆரம்பிக்கிறேன். அப்யூசிவ் அட்டாக் பண்றீங்களாமே, ஏன்? யாரை பண்ணோம்? வைஷ்ணவின்ற ஒரு நபர் வந்து தொடர்ச்சி அவங்க தலைவர் மேலேயும் புகார் கொடுத்துருக்காங்க. உங்க கட்சியில் இருக்கிறவங்க தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்துருக்காங்க. ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? அதாவது இன்டர்வியூ எடுக்க கூப்பிட்டீங்க. ஒரு ஆக்கப்பூர்வமா பயனுள்ள எங்க கட்சி தொடர்பா ஏதாவது நீங்க ஒரு நேர்காணல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். சரி, இந்த கேள்வின்றது வேஸ்ட் தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா சகோதரி வந்து நம்ம கட்சியில பயணிச்சாங்க, அப்புறம் கட்சியை விட்டு போயிட்டாங்க. அப்போ எந்த கட்சியை விமர்சித்தாங்களோ அந்த கட்சியில போய் இப்ப சேர்ந்து வேலை செய்யறாங்க. அந்த கட்சியில அவங்க சேர்ந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சந்தித்த போதே திமுக கட்சியில் இருக்கின்ற பெண் நிர்வாகிகளே கடுமையாக எதிர்த்தாங்க. நாங்க இத்தனை வருஷம் உழைக்கிறோம், நேத்து வந்து அந்த பிள்ளையெல்லாம் போயிட்டு தலைமையில ஈஸியா சந்திக்க முடியுது, எங்களால முடியலையே அப்படின்னு திமுக கட்சியில இருக்கவங்களே எதிர்த்து அந்த சகோதரிக்கு எதிராக பேசினாங்க, சமூக வலைதளத்துல எழுதினாங்க. இப்ப அந்த சகோதரி வந்து புகார் கொடுத்துருக்காங்கல்ல, அவதூறாக பேசுறாங்க, எங்க கட்சியில இருந்து அவதூறா பேசுறாங்க அப்படின்றாங்களே. இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்ற ஒரு நபர் இருக்கிறார், உங்களுக்கு தெரியுமா? திமுகல தலைமை கழக பேச்சாளர்னு சொல்லுவாங்க. அவர் என்ன திருக்குறள் பேசுறாரா, இல்ல பகவத்கீதை வசனங்கள் பேசிட்டு இருக்காரா, இல்ல பைபிள்ல இருக்கிற வசனங்கள் பேசுறாரா, இல்ல குரான்ல இருக்கிற வசனங்கள் பேசுறாரா, இல்ல நல்ல கருத்துக்களை சொல்றாரா? வாயை திறந்தாலே ஆபாசம், வாயை திறந்தாலே வன்மம், வாயை திறந்தாலே அவ்வளவு கலிஜியாக பேசக்கூடிய ஒரு நபர். எங்க தலைவர் குறித்து, எங்க கட்சியை குறித்து, தமிழ்நாட்டில் இருக்கின்ற தாய்மார்களை குறித்து, பெண் நிர்வாகிகளை குறித்து அவ்வளவு கேவலமாக, அயோக்கியத்தனமாக அந்த நபர் பேசியிருக்கிறார். கட்சியில பொறுப்புல இருக்கிறார். இது குறித்து வைஷ்ணவி அவர்கள் வாய் திறந்து பேசுவாங்களா? அவர் மேல நடவடிக்கை எடுத்தாங்களே. நடவடிக்கை எடுத்து பிறகு மன்னிப்பு கடிதமா கொடுத்த பிறகுதான் கட்சியில சேர்த்தாங்க. சரி, சேர்த்தாங்கல்ல. நிரந்தரமாக அவரை கட்சியை விட்டு நீக்கிறோம் தானே சொன்னாங்க திமுக. நிரந்தரம்னா என்னங்க? இதுக்கப்புறம் கட்சியிலே சேர்க்க கூடாது தானே? ஏன் திருப்பி சேர்த்து தலைமை கழக பேச்சாளர்னு நீங்க பதவி கொடுத்துருக்கீங்க? மீண்டும் அந்த நபர் அப்படித்தானே பேசிட்டு இருக்கிறாரு. அண்மை காலமாக அவருடைய பேட்டிகள் எல்லாம் எடுத்து பாருங்க, அவர் பொதுக்கூட்டத்தில் பேசக்கூடிய பேச்செல்லாம் பாருங்க, அவளை கொச்சைப்படுத்தும் விதமாக கேவலமா பேசுறாரு. திமுக கூட்டணியில் இருக்கின்ற கூட்டணி கட்சியை சார்ந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள் பெண் பிள்ளைகளை குறித்து மிகவும் ஆபாசமாக, கீழ்த்தரமாக பேசினாரா இல்லையா? அப்போ இந்த சகோதரி வைஷ்ணவி கோமால இருந்தாங்களா? எங்க இருந்தாங்க? வாய்க்கிலேயே பேசுற வைஷ்ணவி அவர்கள் பேசியிருக்கணுமா கூடாதா? அண்ணன் வேல்முருகன் அவர்கள் பேசியது தவறு, நீங்க அரசியலுக்காக
ஒரு சீட்டு எக்ஸ்ட்ரா வாங்க வேண்டும் என்பதற்காக இப்படி தரக்குறைவா நீங்க வந்து பேசக்கூடாது அப்படின்னு வைஷ்ணவி பேசியிருக்கணுமா கூடாதா? எங்க கட்சியை சார்ந்தவங்க, பொறுப்புல இருக்கிறவங்க, அதிகாரப்பூர்வமான பொறுப்புல இருக்க யாராவது ஆபாசமாக பேசினாங்களா? சான்று காட்ட முடியுமா? யாரு பேசினா? ஃபேக் ஐடியில போலியான கணக்குகளை வைத்திருப்பவர்கள் பேசுறாங்க. அவர்கள் எல்லாரும் எங்க கட்சியை சார்ந்தவங்களா? திமுகவை சார்ந்தவர்கள் தான் எங்க கட்சியை போன்று போலியான ஐடியில் உட்கார்ந்து கொண்டு எங்க கட்சிக்கு வந்து ஒரு அவதூறை பரப்ப வேண்டும் என்பதற்காக எக்ஸ் தளத்துல, ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அது தெரியாம தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக இப்ப சமீப காலமா திமுக அவங்க இருக்கிறதே தெரியல. ஏன்னா திமுக யாரு போனாலும் மதிக்க மாட்டாங்க. இது ஏற்கனவே வந்து நம்ம கட்சியில வந்து விளம்பரத்துக்காக வந்தாங்க. ஓரளவுக்கு விளம்பரம் கிடைத்த பிறகு திமுக போய் சேர்ந்தாங்க. குறைச்சு மதிப்பிடுற மாதிரி இல்லையா? அதான் உண்மை. வந்து உங்க கட்சிக்காக தான் வந்து பிரச்சாரம் பண்ணாங்க, உங்க கட்சிக்காக பல பேட்டிகள் கொடுத்தாங்க. அப்பெல்லாம் அவங்க சரியா இருந்தாங்க. இப்ப வந்து விளம்பரம் தேடுறாங்க. அவங்க பேட்டி கொடுக்கும் போதும் போராட்டம் பண்ணும் போதும் ஏதாவது ஒரு இடத்தில் தமிழக வெற்றி கழகம் தடுத்ததா? நீங்க சொல்லுங்க. இந்த இடத்துல நீ போராடக்கூடாதுமா, பேட்டி கொடுக்க கூடாதுமா, யூடியூப் சேனலுக்கு போக கூடாதுமா, ஏதாவது எங்க கட்சி தடுத்துச்சா? அப்ப ஏதாவது ஒண்ணு எதிர்பார்த்து நீங்க வர்றீங்க. உங்களுக்கான பதவி கிடைக்கவில்லை என்பதற்காக எங்கள் மீது அவதூறை அள்ளி இறைப்பது என்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அந்த சகோதரி நாங்க வாழ்த்துறோம். நீங்க அரசியல்ல பெரிய இடத்துக்கு வாங்க, நல்ல இடத்துக்கு வாங்க, நாங்க தப்பு சொல்லல. ஆனா அந்த பேசுறீங்க வார்த்தைகள் இருக்குல்ல, அந்த வார்த்தைகளை உண்மை இருக்குன்னு சொல்றோம். இல்ல இப்ப நாட் ஒன்லி வைஷ்ணவி மட்டும் நான் சொல்ல வரல. ஜெகதீஸ்வரன் ஒருத்தர் இருந்தாரு. அவரும் கட்சியில வந்து உங்க கட்சிக்காக பல இடங்கள் நம்மளே ஐத்தமிழ்ல 2-3 பேட்டிலாம் கூட எடுத்திருக்கோம். அவர் ரீசெண்டா உங்களுக்கு எதிராக அவர் கட்சியை பத்தி சொல்லும்போது இட் இஸ் அ கல்ட் பேஸ்டு பார்ட்டின்ற மாதிரி எங்களுக்கு சொன்னாங்க. கொள்கையை என்னன்றத இந்த புத்தகத்தை கூட எங்களுக்கு விரிவாக எங்களுக்கு கொடுக்கவே இல்லைன்ற மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டு வச்சாங்க. ஏதோ நீங்க வந்து அதானியை பத்தி, அம்பானியை பத்தி அவர் பேசுவாரா? அதெல்லாம் பேச மாட்டாரு. ஏன்னா நிறைய குற்றச்சாட்டு அடுக்கடுக்க வச்சுக்கிட்டே இருக்காருல்ல. உங்களுக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டு வருதுன்னா அதை நீங்க பரிசீலிக்கணுமா, இல்ல அவங்கள நோக்கி நம்ம கடுமையான விமர்சனம் வைக்கணுமா ஒரு கேள்வி இருக்குல்ல. அதாவது வேஸ்ட்டுங்க. நீங்க கேட்குற கேள்வி எல்லாமே வேஸ்ட். இவங்க எல்லாம் வந்து எங்க கட்சியில இருக்கிறாங்க, வந்தாங்க, ஏதாவது ஒரு ஆதாயத்துக்காக வந்தாங்க, அந்த ஆதாயம் கிடைக்கவில்லை என்பதற்காக போயிட்டு வெளியில நின்று அவதூறா பேசுறாங்க, பொய்களை பேசுறாங்க. இதுக்கு உட்காந்து நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. நீங்க கட்சி தொடர்பா கேள்வி கேளுங்க. இப்ப நீ சொன்ன அந்த நபரு கூட கட்சியில பயணித்தாரு, அவருக்கு உண்டான அங்கீகாரத்தை கொடுத்தாங்க, மாநாட்டில் வந்து விஐபி பாஸ் கொடுத்து முதல் வரிசையில் அமர வைத்தாங்க, தலைமையோடு நல்ல தொடர்புல இருந்தாரு, பொதுச் செயலாளருடைய அன்பை பெற்றவர் தான். ஆனா அவர் ஏதோ ஒரு எதிர்பார்ப்புக்காக வந்தாரு. அது இங்க நடக்கல அப்படின்னா வெளியில போயிட்டு எங்களுக்கு எதிராக அவதூறாக பேசுறாரு. ஏன் அந்த ஒரு வருஷமா ஏன் அவர் பேசாம இப்ப ஏன் பேசுறாரு? அசைன்மெண்ட் அது கேட்கிறாரு. நீங்க தான் அவர்கிட்ட கேட்டு சொல்லணும். ஏன் அந்த ஒரு வருஷமாக பேசாதவர் திடீரென்று இப்ப பேசுறாரு? அப்ப திமுகவிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு பேசுறாரா? எந்த இடத்துல கட்சி வந்து அவரை கைவிட்டது சொல்லுங்க? அவர் கட்சியில இருக்கின்ற பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட எல்லா மரியாதையும் சரியான மரியாதைலாம் கொடுத்தோம். ஊடகத்துல அவர் தான் பேசினாரு, மக்கள் மன்றம் போன்ற அந்த பொது நிகழ்வுகள்ல அவர் தான் பேசினாரு, கட்சி தொடர்பா எல்லா நிகழ்வுகளையும் கலந்து கொண்டாரு, பனையூர் அலுவலகத்துக்கு வந்திருக்கிறாரு, பொதுச் செயலாளரை பார்த்திருக்கிறாரு, பேசியிருக்கிறாரு, எல்லா இடத்துலயும் முக்கியத்துவம் கொடுத்திருக்கு. எந்த இடத்துல அவருக்கான முக்கியத்துவம் கொடுக்கல. அப்ப அவர் ஏதோ ஒன்று எதிர்பார்த்து வந்திருக்கிறாரு. அப்ப அந்த எதிர்பார்ப்பு சரியாக அமையவில்லை என்பதற்காக 10ஓட 11 அத்தோட 4 என்று திமுகவினுடைய கைகூலி போட்டு அவர் செயல்படுறாரு. நீங்க அப்படிதான் பாக்கணுமே தவிர ஒரு வைஷ்ணவியோ ஒரு ஜெகதீஸ்வரனோ கிடையாதுங்க. எங்க கட்சியில வந்து பல கோடி கணக்கான உண்மையான தோழர்கள் இருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்துக்காக, வெற்றி தலைவர் தளபதிக்காக இரவு பகல் பாராமல் உழைப்பதற்காக கோடிக்கணக்கான தோழர்கள் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் தூசிங்க, வரும் போகும், அதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கூடாது. அவர்கள் வந்து ஏதோ பெரிய தியாகி போல வந்து நீங்க அவர்களுக்காக கேள்வி கேட்குறீங்களா? அது வந்து அது சிரிப்பு வருதுன்ற இல்ல கட்சி. ஏன்னா வக்கிற விமர்சனமே தாவேக்கால இருந்தவங்க சரி உள்ள இருக்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கும், அதனால அவங்க பேசுறாங்கன்ற ஒரு பாயிண்டோட கேட்கறோம். இப்ப தாவேக்காங்கிறது மிகப்பெரிய ஒரு இலக்கோட வச்சு நீங்க செயல்படுறதா தொடர்ச்சி தலைவரும் பேசுறாரு, நீங்களும் எல்லாரும் செயல்பட்டு இருக்கீங்க. இப்போ அஜித்குமாருக்கும் நாங்க பேசுவோங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் வரதா இருக்கட்டும், இல்ல இந்த மாதிரி விமர்சனங்களா இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு மக்களை வந்து வேற மாதிரி ஒரு பார்வையில பார்க்க வைக்காதான்றதுக்காக கேட்கறேன் நான். ஏங்க அது வந்து எங்க கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள் அந்த அஜித்குமார் தொடர்பாக எல்லா விவரங்களையும் சொல்றாரு, ஊரை சொல்றாரு, பேரை சொல்றாரு, அவருடைய வயசை சொல்றாரு, அவருடைய குடும்ப பின்னணியை சொல்றாரு. அப்படி சொல்லுகின்ற பொழுது பாதிக்கப்பட்ட நபருடைய பெயரும் அஜித்குமாருங்க, நம்ம குரல் கொடுக்குறோம் அப்படின்னு தான் சொன்னாரே தவிர அதை வந்து சினிமா கண்ணோட்டத்தோடு சினிமா நடிகரோடு ஒப்பிட்டு எங்க கொள்கை பரப்பு செயலாளர் அவர்கள் பேசல. திமுகவினுடைய ஐடி விங்கும் கைக்கூலிகளும் வாடகைக்கு விடக்கூடியவர்களும் போலியாக சித்தரித்து அதை வந்து மிகப்பெரிய அளவுல வந்து எங்களுக்கு எதிராக வன்மத்தை கக்கினார்கள். நீங்க அந்த அடிப்படையில் தான் பார்க்கணும். இது வந்து பொது வாழ்க்கையில போற்றுவோர் போற்றுவார்கள், தூற்றுவோர் தூற்றுவார்கள், உண்மையை பேசக்கூடியவர்களும் இருப்பாங்க, உண்மையை பொய்யாக சித்தரித்து பேசக்கூடியவர்களும் இருப்பாங்க. இது வந்து தகவல் தொழில்நுட்ப காலகட்டம். அப்போ நம்ம ஒரு விஷயத்தை பேசுறோம் அப்படின்னா அதை வந்து திரித்து எப்படி வேணாலும் மாற்றக்கூடிய வகையில் தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு. அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய கொள்கை பரப்பு செயலாளருடைய பேச்சை வந்து தவறாக சித்தரித்து பரப்பினார்களே தவிர நாங்கள் எல்லோருக்குமாக போராடக்கூடியவர்கள், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கின்ற சமத்துவ கொள்கைகளை முன்வைத்து தான் எங்கள் தலைவர் வந்து பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கிறாரு. அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய செயல்பாடுகள்லாம் இருக்குது. எங்களுடைய வளர்ச்சியை பிடிக்காதவர்கள், எங்களுடைய வளர்ச்சியை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள்,
வன்மத்தின் அடிப்படையில், காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில் இது போன்று செயல்படுறாங்க. அப்ப இப்படி செயல்படும் போதே உங்களுக்கு தெரியலையா நாங்க எவ்வளவு தூரம் வளர்ந்து போயிட்டு இருக்கோம்னு உங்களுக்கு தெரியலையா? பயப்படுறாங்கன்றீங்களா? உண்மையா உறுதியாக பயப்படுறாங்க. என்ன அவசியம் இருக்கு பயப்படுறதுக்கு? மக்கள் ஆதரவு இருக்கு. மக்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுப்பதற்கு தயாராயிட்டாங்க. 2026 தமிழ்நாட்டினுடைய ஆளுங்கட்சியாக தமிழக வெற்றி கழகம் தான் இருக்க போகுது. இல்ல, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் தான் இருக்க போறார். இல்ல, பொதுவாக ஒரு விமர்சனம் வைப்பாங்க, கூட்டம் எல்லாம் வாக்குகளா மாறுமான ஒரு கேள்வி இருக்கு. இப்ப எடப்பாடி பழனிசாமி ஒரு நடைப்பயணம் சுற்றுப்பயணம் பண்றாரு, அதுல மிகப்பெரிய அளவுல கூட்டம் இருக்கு. அவங்களும் அதே ஸ்டேட்மெண்ட் தான். இப்ப நீங்க என்ன ஸ்டேட்மெண்ட் பண்ணீங்களோ அதே ஸ்டேட்மெண்ட் தான் வைக்கிறாங்க. 2026 அதிமுக ஆட்சி அமைக்கும், எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆவார், இது ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருங்க. ஆனா அந்த கூட்டம் வாக்குகளா மாறுமான ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்ப தாவேக்கால வாக்குகளா மாறுமா? 1967 அண்ணா அவர்களுக்காக கூட்டம் கூடியதா இல்லையா? கூடுச்சு. அந்த கூட்டம் அப்படியே வாக்காக மாறியதா இல்லையா? 1977 மக்கள் தலைவர் ஐயா எம்ஜிஆர் அவர்களுக்கு கூட்டம் கூடியதா இல்லையா? அந்த கூட்டம் வாக்காக மாறியதா இல்லையா? 2026 எங்க தலைவர் அண்ணன் விஜய் அவர்களுக்காக கூட்டம் கூடும், அந்த கூட்டம் எல்லாம் வாக்காக மாறும். இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டீங்க, ஒரு 8 மாசம் வெயிட் பண்ண மாட்டேன்றீங்களா? 2026 தேர்தல் களத்துல நாங்க சந்திக்க போறோம், மக்களை சந்திக்க போறோம், மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட போறாங்க. தமிழ்நாடு முழுவதும் எங்க தலைவர் சுற்றுப்பயணம் போக போறாங்க. இப்ப 2வது மாநில மாநாடு மதுரையில நடைபெற போது. அந்த மதுரை மாநாடு என்பது தமிழ்நாட்டின் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு மாநாடு, மிகப்பெரிய அரசியல் புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாநாடு அது மதுரை மாநாடு என்பது. அதனால நீங்க மக்களை பலவீனப்படுத்ததான் நான் பாக்குறேன். அதாவது கூட்டம் கூடுறதெல்லாம் ஓட்டா மாறிடுமா? இப்ப அந்த கூட்டம்லாம் என்ன வேற்று கிரகத்துல இருந்து வராங்களா? தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் கூட்டம் தாங்க ரசிக்கிறாங்க, ஒருத்தரை ரசிக்கிறாங்க. எங்க தலைவர் கரிஸ்மேட்டிக் லீடர். ரசிகர்களா மட்டும் வந்துட்டா போதுமான்னு கேட்கிறேன் நான். வாக்காளர்களா? ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ஓட்டு யாரு போட்டா? ஆப்வியஸா அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு ஓட்டு யாரு போட்டா? அவர்களை ரசித்தவர்கள் தானே ஓட்டு போட்டாங்க. ரசிகர்கள் என்பது வேற, வாக்காளர்கள் என்பது வேற எல்லாம் கிடையாதுங்க. ரசிகர்களும் வாக்காளர்களும் ஒண்ணுதான். எல்லோரும் இந்த 8 கோடி மக்கள்ல தான் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் தொகை இருக்கு. அதுல 6,30,00,000 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. அந்த 6,30,00,000 வாக்காளர்கள் ரசிகர்களாக தான் இருப்பாங்க. பல நடிகர்களுக்கு ரசிகர்களாக இருப்பாங்க, பல நபர்களை நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அவர்கள் தான் வாக்காளர்கள். இதுல யாரு அதிகமாக வாக்கை பெறுகிறார்களோ அவர்கள் முதலமைச்சர். அப்ப 2026 எங்க தலைவர் முதலமைச்சர் ஆக போறாரு. அது மக்கள் பல இடங்கள்ல தெரியுதுல. இப்ப சேலத்துல கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நடந்தது. எங்க தலைவர் வரவே இல்லை. அதுக்கு கட்சியினுடைய முன்னணி தோழர்களால் நடத்தப்பட்ட நிகழ்வு. மக்கள் தன்னெழுச்சியாக ஏன் வராங்க அந்த கூட்டத்துக்கு? அப்ப அந்த கூட்டம் ஒரு செய்தியை சொல்லுதா? எங்களுக்கு திமுக வேணாம், அதிமுக வேணாம், தமிழக வெற்றி கழகம் ஆளுங்கட்சியாக வரணும், வெற்றி தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வர வேண்டும் என்று அந்த கூட்டம் திமுகவுக்கு ஒரு செய்தியை சொல்லுது, ஆளுங்கட்சிக்கு ஒரு செய்தியை சொல்லுது. உங்களை நாங்க காலங்காலமாக நம்பி ஏமாந்ததுதான் மிச்சம், இனியும் நாங்க ஏமாறுவதற்கு தயாராக இல்லை, நாங்கள் விழிப்படைய ஆரம்பித்து விட்டோம், மாற்றத்தை விரும்ப ஆரம்பித்து விட்டோம், மாற்றத்தை ஏற்படுத்த ஆரம்பித்து விட்டோம் என்று அந்த சேலத்தில் நடந்த அந்த கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தினுடைய அந்த கூட்டம் என்பது மிகப்பெரிய ஒரு செய்தியை தமிழ்நாட்டு அரசிற்கும் திமுகவிற்கும் சொல்லியிருக்கு. கோட்டருக்கோ கோழி பிரியாணிக்கோ காசுக்கோ கூடிய கூட்டம் கிடையாது. எங்க அண்ணன் விஜய் அவர்களுக்காக கூடிய கூட்டம், எங்க கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகளுக்காக கூடிய கூட்டம், மாற்றத்திற்காக கூடிய கூட்டம். அதனால நாங்க உறுதியா சொல்றோம், மிகப்பெரிய அளவுல ஒரு மாற்றத்தை எங்க தலைவர் உருவாக்குவாரு. இந்த கூட்டம் வாக்காக மாறுமா என்று கேக்குறீங்களே, வாக்காக மாறும் என்பதை 2026 தேர்தல் களத்துல நிரூபிக்க போறாங்க மக்கள். நீங்களே சொன்னீங்க தேர்தலுக்கு 8 மாசம் தான் இருக்கு, பல முக்கியமான வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கணும். ஆனா இப்ப வரைக்குமே ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா அக்சஸ் பண்ணவே முடியல. நடுவில் புஷியானந்த் தடுக்கிறாரு, ஜானரகசாமி இவங்க 2 பேரும் சேர்ந்து கீழே இருக்கக்கூடிய யாருமே பார்க்கவே விட மாட்டாங்க உங்க தலைவர் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சி வச்சுட்டு தானே இருக்கிறாங்க. யார் வச்சா? அந்த கிரேஸ் யாரு வச்சா? உங்களுக்கு எதிராக பேசக்கூடிய எல்லாரும் அந்த குற்றச்சாட்டு அவ்வளவுதானே. எங்களுக்கு எதிராக பேசக்கூடிய அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கத்தான் செய்வாங்க. எங்க தலைவர் அவர்கள் நாள்தோறும் எங்களுக்கு ஆலோசனை வழங்கி கொண்டிருக்கிறார். ஊடகத்தில் பேசக்கூடியவர்கள், பொதுக்கூட்டத்தில் மக்களிடம் பேசக்கூடியவர்கள், தேர்தல் தொடர்பாக வியூகங்கள் அமைத்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் எங்க தலைவர் நேரடியாக சந்தித்து நாள்தோறும் ஆலோசனைகள் வழங்கி கொண்டிருக்கிறார். எனக்கே நாள்தோறும் ஆலோசனைகள் வழங்கி கொண்டிருக்கிறார். அண்மையில கூட அண்ணன் வேல்முருகன் அவர்களை குறித்து ஒரு ஊடகத்தில் ஒருமையில பேசினேன். அதை கூட எங்க தலைவர் அழைத்து என்னை கண்டித்தார். நீங்க கருத்தா சொல்லுங்க, ஆனா ஒருத்தர் ஒருமையில பேச வேணாம் அப்படின்னு எங்க தலைவர் என்னை கண்டிச்சார். ஊடகத்தில் பேசக்கூடிய தம்பி ரமேஷாக இருக்கட்டும், வீர விக்னேஷாக இருக்கட்டும், கொள்கை பரப்பு செயலாளரான ராஜ்மோகன் அவர்களாக இருக்கட்டும், நாள்தோறும் எங்க தலைவர் அவர்கள் ஆலோசனை கொடுக்குறாங்களே, அறிவுரைகள் சொல்றாங்க. இந்த கருத்தை இப்படிதான் முன்வைக்கணும், இது போன்ற வார்த்தைகள் வேண்டாம், இது போன்ற வார்த்தைகளை தவிர்த்து கொள்ளுங்க, மக்கள் முகம் சுளிக்கின்ற வகையில் யாரும் பேச வேண்டாம் என்று எங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறாங்க. மாவட்ட செயலாளர்களுக்கு ஆலோசனை கொடுத்து கொண்டிருக்கிறாரு. மாவட்ட செயலாளர்களிடம் தொலைபேசியின் வாயிலாக தொடர்பு கொண்டு பேசுறாரு. மக்கள் எதை விரும்புறாங்க, மக்கள் என்னெல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறாங்க என்பது எல்லாம் நீங்க ஒரு தரவுகளா ரெடி பண்ணி வைங்க, நம்ம அதற்கு உண்டான வேலைகளை நம்ம செய்வோம் என்று நாள்தோறும் ஆலோசனைகள் கொடுத்து கொண்டுதாங்க இருக்கிறாரு. நேத்து கூட
தேர்தல் தொடர்பாக அலுவலகம் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த அலுவலகத்துக்கு போனாரா இல்லையா? போய் அங்க வேலை செய்யக்கூடிய தோழர்கள் எல்லாம் பார்த்து அரவணைத்து பாராட்டியிருக்கிறார். சமூக வலைதளத்துல மிக சிறப்பாக இயங்குறீங்க, கருத்துக்களை மிக ஆணித்தரமாக முன்வைக்கிறீங்க, ஆக்கப்பூர்வமாக செயல்படுறீங்க, அறிவு சார்ந்து செயல்படுறீங்க, உங்களுக்கு எல்லாம் வாழ்த்துக்கள், நான் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களை சந்திப்பதற்காக நான் வருவேன் என்று எங்க தலைவர் வாழ்த்தி பாராட்டி விட்டு தானே போயிருக்கிறாரு. எந்த இடத்துல எங்களை நிராகரிக்கிறாரு, எந்த இடத்துல எங்களை புறக்கணிச்சாரு, எந்த இடத்துல எங்களை சந்திக்கவில்லை என்று அவர் சொன்னாரு? ஏதாவது ஒரு இடத்த சொல்லுங்க. இந்த புகைப்படங்களும் அந்த வீடியோக்களும் வரலங்கிறதுனால இது கட்டமைக்கப்படுது. அது அதாவது எங்களுடைய வளர்ச்சியை விரும்பாதவர்கள் மீண்டும் மீண்டும் பொய்யான ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறார்கள். விஜயகாந்த் அவர்களுக்கு எப்படி ஒரு பொய்யான பிம்பத்தை இந்த திமுக கைகூலிகள் கட்டமைத்ததோ அதே போன்று கட்டமைக்க முயற்சி செய்கிறார்கள். நாங்கள் அப்படி கிடையாது. தமிழக வெற்றி கழகம் என்பது மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டம். அதுவும் சமூக வலைதளத்தில் விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்பது உலக அரங்கில் பேசப்படக்கூடிய ஒரு சமூக வலைதளமாக இருக்கு. திமுக கட்சியில காசு கொடுத்து வேலைக்கு ஆட்கள் வச்சிருக்காங்க சமூக வலைதளத்துல. எங்களது அப்படி கிடையாது. எங்க தோழர்கள் ஒவ்வொருத்தரும் சமூக வலைதளத்தில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்களை சமூக வலைதளம் வாயிலாக வீழ்த்தியது போன்று எங்களை வீழ்த்தி விடலாம் என்று தயவு செய்து திமுக முயற்சி செய்ய வேண்டாம். உங்க கனவு ஒருபொழுதும் பலிக்காது. எல்லா வடிவத்திலும் எதிர்கொள்ள தயாருங்க. சமூக வலைதளமா எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம். வழக்கறிஞர் அணியா எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம். இளைஞர் அணியா எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம். மாணவர் அணியா எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம். எல்லா வடிவத்திலும் தயார் நிலையில கட்டமைக்கப்பட்டிருக்கு. எப்படி திமுக அதிமுக மிகப்பெரிய ஒரு கட்டமைப்போடு ஒரு கட்சியாக தமிழ்நாட்டில் இருக்கிறதோ அவர்களை எதிர்கொள்ளக்கூடிய, அவர்களுக்கு சரிசமமாக இயங்கக்கூடிய கட்டமைப்பு கொண்ட கட்சியாக எங்களுடைய கட்சி இருக்கு. அதனால் திமுக எங்களை பார்த்து பயப்படுகிறது. இல்ல இப்ப ஐடியாலஜிக்கல் வார் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. நீங்க அதை மறுக்க போறது இல்ல. இப்ப நீங்க கொள்கை விளக்க ஐடியாலஜி இருங்க. தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் தங்கம் தென்னரசு நேத்து என்னங்க சொன்னாரு? மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வருவது பெருமைன்னாரு. இது ஐடியாலஜா? என்ன பெருமை? நீங்க தான் எதிர்கட்சியா இருக்கும்போது கோ பேக் மோடின்னு கருப்பு பலூன் பறக்க விட்டீங்களா இல்லையா? கருப்பு சட்டை போட்டு வீதியில இறங்கி மோடியே தமிழ்நாட்டிற்குள் வராது என்று இந்த திமுக கும்பல் சொன்னதா இல்லையா? அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் போராடினாரா இல்லையா? கருப்பு சட்டை போட்டு போராடினாரா இல்லையா? இப்ப திடீர்னு எப்படி உங்களுக்கு மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருவது பெருமை? எந்தல பெருமை? இல்ல ஒரு ஆளும் அரசு, அவங்களும் ஆளும் அரசு, ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் ஒன்று. பெருமை என்ன பெருமைன்னு மட்டும் சொல்லுங்க. மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருவது பெருமைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏதாவது ஒரு பெருமை? நீங்க கேட்ட கல்வி வளர்ச்சி நிதி 2000 கோடியை மோடி அவர்கள் கொடுத்துட்டாரா? கச்சத்தீவை மோடி அவர்கள் மீட்டு கொடுத்துட்டாரா? நீட் தேர்வை ரத்து செஞ்சுட்டாரா? காவிரி பிரச்சனையை தீர்த்துட்டாரா? எதுல பெருமை சொல்லுங்க. இல்ல தூத்துக்குடியுடைய இந்த விரிவாக்கத்தும் கிட்டத்தட்ட 4700 கோடி ரூபாய் அளவுக்கான வேலைகள் அங்க நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் ஓபன் பண்ணாரு. பெருமை சொல்லுங்க. மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருவது பெருமை. நீங்க தான் சொன்னீங்க ஐடியாலஜிக்கு வார் நடந்துகிட்டு இருக்கு. மோடி அவர்கள் பாசிசம்ங்க. அவர் சர்வதிகார ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறாருங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற சமத்துவ அரசியல் எங்களுடைய அரசியல். தமிழக வெற்றி கழகத்துடைய அரசியல். திமுக மறுக்குதா? ஆமாங்க. எப்படி மறுக்கிறாங்க? எங்க அவங்ககிட்ட எங்க சமூக நீதி இருக்கு? எங்க சமத்துவம் இருக்கு? சொல்லுங்க. எங்க இல்ல? சமூக நீதி என்னங்க? சமூக நீதி என்னங்க? சம வாய்ப்பு சம உரிமை கொடுப்பதுதானங்க சமூக நீதி. திமுக இத்தனை வருஷம் 1967 இருந்து இப்ப 2026 தேர்தல் வரப்போகுது. சமூக நீதினா ஒரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவரை பொது தொகுதியில் நிறுத்திய வரலாறு திமுக இருக்கா? சொல்லுங்க. ஏதாவது ஒண்ணு இருக்காங்க? கிடையாது. அப்ப எங்க சமூக நீதி இருக்கு? சமத்துவன்றீங்க. சரி, உங்களுடைய சமத்துவத்துக்கே நான் வரேன். கம்யூனிஸ்டுகளுடைய உழைப்பு இல்லாமல், காங்கிரஸ் கட்சியினுடைய உழைப்பு இல்லாமல், விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய உழைப்பு இல்லாமல், மதிமுகவினுடைய உழைப்பு இல்லாமல், இஸ்லாமிய தோழர்களுடைய உழைப்பு இல்லாமல் 2021 திமுக ஆட்சிக்கு வந்துச்சா? சரி, சமத்துவம் தானே. சமத்துவத்திற்காக உருவான கட்சி திமுக. சமத்துவத்தை நாங்கள் நிலைநிறுத்துவோம் சொல்லக்கூடிய திமுக ஆட்சியிலும் அதிகாரத்திலும் நீங்க பங்கு கொடுத்தீங்களா? ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுப்பதானங்க சமத்துவம். இவர்களுடைய ஓட்டை நீங்க வாங்கிப்பீங்க. தேர்தல் நேரத்தில் இவர்களுடைய உழைப்பை நீங்க சுரண்டுவீங்க. உங்களுக்காக வீதி வீதியாக ஓட்டு கேட்கணும், உங்களுக்காக வேர்வை சிந்தணும். ஆனா ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் திமுக மட்டும்தான் இருப்பது என்பது சர்வதிகாரமா, பாசிசமா, சமூக நீதியா, சமத்துவமா? நீங்க சொல்லுங்க. இல்ல இது கூட்டணி கட்சிகள்ல கவலைப்படணும். கவலைப்பட்டுட்டு தானே இருக்காங்க. கவலைப்படணும். காங்கிரஸ் கேக்குதா இல்லையா? ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு நாங்கள் கேட்போம். நீங்க சொன்னதுக்கு பிறகுதான் அதுக்கு உண்மையான சமூக நீதியும் உண்மையான சமத்துவத்தையும் நிலைநிறுத்தக்கூடிய ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கு. பெரியார் அவர்கள் கண்ட கனவையும் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கண்ட கனவையும் நனவாக்கக்கூடிய இடத்துல தமிழக வெற்றி கழகம் இருக்கு. எங்க மாநாட்டுல தலைவர் தெளிவா சொன்னாரா? விக்கிரவாண்டி மாநாட்டுல ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் நான் பங்கு கொடுப்பேன். அதுதாங்க சமூக நீதி, அதுதாங்க சமத்துவம். நீங்க என்ன ஐடியாலஜிக்கு வாருன்றீங்க? என்ன வார் நடக்குது? என்ன வார் நடக்குது? பிஜேபி என்ன செய்தோ ஒன்றியத்தை அதே தான் திமுக செய்யுது. அரசுக்கு எதிராக ஏதாவது ஒரு கருத்து வெளியிட்டா வழக்கு பதிவு பண்ணி சிறைப்படுத்துறீங்க. வெற்று விளம்பரம், பொய்யான வாக்குறுதிகள். பகுதி நேர ஆசிரியர்கள் இன்று வரை போராடிட்டு இருக்காங்க களத்துல நின்று பணி நிரந்தரம் பண்ணுங்க அப்படின்னு. நீங்க வாக்குறுதியில சொன்னது தானே. அவங்க சும்மா போராடல. 181வது வாக்குறுதி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால்
பணி நிரந்தரம் செய்கிறோம்னு சொல்றீங்க. 12,500 ஆசிரியர்கள் அதை நம்பி தானே ஓட்டு போட்டான். அவன் குடும்பத்தை சார்ந்தவங்களாம் திமுக ஓட்டு போட்டாங்க. அந்த ஓட்டை பெற்றுக்கொண்டு தானே நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க. வந்து 4 வருஷம் ஆயிடுச்சுல, ஏன் நிரந்தரம் பண்ணலன்னு அந்த ஆசிரியர்கள் களத்துல நின்று போராடுறாங்க. ஏன் அவங்களை நீங்க கைது பண்றீங்க? ஏன் காவல்துறை வைத்து அவங்களை அடிக்கிறீங்க? காவல்துறை யார் அடிக்கணும்? பொய்யான வாக்குறுதிகள் சொன்ன ஆளுங்கட்சியை சார்ந்த அவர்களை தான் காவல்துறை அடிக்கணுமே தவிர போராடுற மக்கள் அடிக்கக்கூடாது. நீங்க தானங்க வாக்குறுதி சொன்னீங்க. தேர்தல் வாக்குறுதியில் இருக்குதுங்க. அதை மேற்கோள் காமிச்சு தானே பகுதி நேர ஆசிரியர்கள் கேட்கறாங்க. 4 வருஷமா நீங்க 1000 ரூபாய் கொடுக்கல. சில பெண்களுக்கு மட்டும் தான் 1000 ரூபாய் கொடுத்தீங்க. இப்ப திடீர்னு என்ன உங்களுக்கு பெண்கள் மீது அவ்வளவு அன்பு? என்னங்க கொடுக்கலனாலும் ஒரு கேள்வி இல்ல, கொடுத்தா ஒரு கேள்வி கேட்க. ஏன் 4 வருஷம் கொடுக்கல? இப்ப எலெக்ஷனுக்கு வர 8 மாசத்துக்கு முன்னாடி ஏன் கொடுக்கல? நீங்க 4 வருஷம் எப்படி கணக்கு எடுக்கலாம்? 2 வருஷம் கொரோனாவிலே போயிடுச்சு. அப்புறம் 2 வருஷம் நிதி நெருக்கடி இருந்திருப்பாங்க. இப்ப சரியா இருந்திருக்கும். நீங்க அப்படியே கேட்டீங்க, கொரோனா நெருக்கடி இருக்கிறது, நிதி நெருக்கடி இருக்கிறது, அதனால வந்து நாங்க எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் கொடுக்க முடியாது, சில பெண்களுக்கு தான் கொடுப்போம், அதனால ஓட்டு போடுங்கன்னு கேட்டீங்களா? எல்லா பெண்களுக்கும் நாங்கள் 1000 ரூபாய் தருவோம், எனவே திமுக ஓட்டு போடுங்கன்னு கேட்டீங்களா? முதல்ல பாதிக்கப்பட்டவங்களை கொடுத்து அப்புறம் கொடுக்கலாம். எப்படி கேட்டாங்க? வாக்குறுதி எப்படி இருந்துச்சு, அவங்க எப்படி கேட்டாங்க? பாலிசி ஈஸியா மேக் பண்ணிடுறாங்க. இல்லன்னு சொல்லல, பாலிசி மேக் பண்ணிடுறாங்க. அப்ப பொய் சொல்றாங்களா இல்லையா? பொய் சொன்னாங்களா இல்லையா? ஆனா நடைமுறை சாத்தியம் இருக்குல்ல. நடைமுறை பொய்யா உண்மையான ரெண்டாவது நடைமுறை சாத்தியம் ஒண்ணு இருக்குல்ல. ஏங்க பொய் 2வது 3வது முதல்ல கொடுத்துட்டு அப்புறம் அடுத்த வேலை பொய் சொன்னாங்களா இல்லையாங்க? எல்லாருக்கும் சோறு தரேன்னு சொல்லிட்டீங்க. எல்லாருக்கும் சோறு தரேன்னு சொல்லிட்டீங்க. பசித்தவங்களுக்கு மட்டும் தான் சோறு தரங்க, உங்களுக்கு சோறு இல்ல அப்படின்னு சொல்றது வந்து சரியா தப்பா? எல்லாருக்கும் தரேன்ட்டீங்க. அதனால பல பேர் யாருமே சாப்பிடாம வந்து நிக்கிறாங்க. எப்படி கொடுப்பீங்க சாப்பாடு சொல்லுங்க? அப்போ எல்லா தாய்மார்களுக்கும் குடும்ப தலைவிக்கும் 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னதுனாலதான் தாய்மார்கள் திமுக ஓட்டு போட்டாங்க. சொன்ன வாக்குறுதி நீங்க நிறைவேற்றினீங்களா? ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதுதான் உண்மையான ஐடியாலஜி. சரிங்களா? அந்த வாக்குறுதிகளை ஏமாற்றுவது, பொய் சொல்வது என்பது கொள்கைக்கு நேர் எதிரானது. கொள்கைக்கு எதிரானது அது. ஆணவ படுகொலை தடுப்பதற்கு தனிச்சட்டம் கொண்டு வரணும்னு சொன்னீங்கல்ல, கொண்டு வந்துட்டீங்களா? 4.5 வருஷம் ஆக போகுது. எங்க கொண்டு வந்திருக்கீங்க? மாணவருடைய கல்வி கடனை நீங்க தள்ளுபடி பண்ணிட்டீங்களா? சிலிண்டருக்கு 100 ரூபாய் தரேன்னு சொன்னீங்களாங்க, மானியம், அது கொடுத்துட்டீங்களா? அப்ப நீங்க எதையுமே நிறைவேற்றாமல் நாங்கள் வந்து நல்லாட்சியை செய்து கொண்டிருக்கிறோம், எவ்வளவு பெரிய கொம்பாதி கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்குது நீங்க சொல்றீங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த ஐயா தோழர் அவர்கள் திமுகவை கண்டிக்கிறாரா இல்லையா? கூட்டணி கட்சிகள் கண்டித்து கொண்டிருக்காங்க, மறுப்பு இல்ல. 100 விஷயம் சொல்றாங்கன்னா 100த்தையுமே பண்ண முடியுமா? அப்ப ஏன் சொல்றீங்க? அதுதான் கேள்வி. எல்லாமே திட்டம் தானங்க. அப்ப ஏமாத்துறதுக்கு அப்ப வந்து அதெல்லாம் பார்க்க மாட்டீங்க. ஒரு படம் ஒண்ணு வந்துச்சு தெரியுமா? சதுரங்க வேட்டை. ஆசையை தூண்டணும், அப்படியே ஏமாத்தணும்னா ஒருத்தருடைய ஆசையை தூண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துல டைலாக் வருமே. அதே போன்ற ஐயா ஸ்டாலின் அவர்கள் 2021 தேர்தல் பிரச்சாரத்துல ஆசையை தூண்டிருக்காரு. பொய்யா சொல்லி இதை தரோம், அதை தரோம், அதை தரோம் நீங்க சொன்னீங்க. இப்ப நாங்க கேட்கிறோம், இல்ல என்ன தப்பு இருக்கு? மாணவர்கள் கேட்கிறாங்க, ஏன் மாணவர் கடனை தள்ளுபடி பண்ணலன்னு கேட்கறாங்க. இல்ல அதெல்லாம் நீங்க கேட்க கூடாதுங்க, எங்ககிட்ட நிதி இல்லைங்க அப்படின்னு. அது இது பதிலா? அப்ப நீங்க அதிமுக வந்து கடைசி நேரத்துல, அதாவது ஆட்சி இழக்கக்கூடிய தருவாயிலேயே 4.5 லட்சம் கோடி கடன் இருந்தது. சரிங்களா? அப்ப இவ்வளவு லட்சம் கோடி கடன் இருக்கிறதே, நம்ம வந்து பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் பண்றோம்னு நம்ம சொல்ல போறோம், பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்தணும்னு சொல்ல போறோம். இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு தெரியாது உங்களுக்கு? தெரியும் தானே? நம்மளால முடியாதுன்னு தெரிஞ்சு அப்புறம் ஏன் போய் சொல்றீங்க? இல்ல, இப்ப அதிமுகவுடைய சுற்றுப்பயணத்துல கூட எடப்பாடி பழனிசாமி மாசம் 1000 இல்ல 1500 ரூபாய் தரன்னு கூட சொல்றாங்க. நான் நிதி நெருக்கடி இருக்கதான் செய்யுது, அதை தெரிஞ்சுதான் வாக்குறுதி கொடுக்குறாங்க. அது எதையாவது சரி பண்ணலாம் தான். அதெல்லாம் கூடாது. அறிவிப்பு கொடுத்தா 100 செயல்பட முடியுமான்னு அறிவிப்பு, அது தப்புங்க. ஏன் முடியாது? நாங்க செய்து காட்டுறோம், அதுக்குதான் சொல்றோம். மாற்று அரசியல், இதுதான் மாற்று அரசியல். அவர்கள் 2 பேரும் மாறி மாறி பொய் சொல்றாங்க, ஏமாத்துறாங்க, பித்தலாட்டம் பண்றாங்க. அவர்கள் வேண்டாம், மாற்றத்தை நாங்க தரோம், புதுமையான அரசை நாங்க உருவாக்குறோம், நேர்மையான அரசை நாங்க உருவாக்குறோம். ஐயா காமராஜர் அவருடைய ஆட்சி மீண்டும் நாங்கள் கொண்டு வரோம், நாங்க மக்கள் நோக்கி வரோம். மக்களிடம் எங்களுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் எங்களுடைய செயல் திட்டங்களையும் நாங்க சொல்றோம். இன்னொரு 6 மாசத்துக்கு பிறகு எங்க தலைவர் அவர்கள் அவர் ஒரு வாக்குறுதியை சொல்ல போறாரு, அதை மக்கள் படிக்க போறாங்க, ஏற்றுக்கொள்ள போறாங்க, வாக்களிக்க போறாங்க. நீங்க என்ன ஐடியாலஜி வாருன்றீங்க? எங்க ஐடியாலஜி வாரு? மோடி அவர்களே வெல்கம் பண்றாங்க திமுக. பிரதமர் வெல்கம் பண்ணக்கூடாது? இதை தானே எடப்பாடி பண்ணாரு ஆளுங்கட்சியா இருக்கும்போது. அப்ப எடப்பாடிக்கு ஒண்ணு, உங்களுக்கு ஒண்ணா? எங்க யாரு காதலுங்க நீங்க பூ சுத்துறீங்க? தமிழ்நாட்டு மக்கள் இழிச்சவாயர்களா? தமிழ்நாட்டு மக்கள் ஏமாளிகள் நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதனாலதான் தமிழக வெற்றி கழகம் எங்கு கூட்டம் நடத்தினாலும் தமிழ்நாடு முழுவதும் தன்னெழுச்சியாக மக்கள் ஏன் கூடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? அதிருப்தி எல்லாம் உங்க பக்கம் வந்துட்டாங்களா? வராங்கங்க, வந்துட்டாங்கங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்க போறோம். மீண்டும் வந்து உங்களுக்கு நிரூபிக்கணும் அப்படின்னா ஆகஸ்ட் 25ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. மதுரை மாநாடு மிகப்பெரிய அளவுல பிரம்மாண்ட மாநாடாக அமைய போகுது. புரியுதுங்களா? தமிழ்நாடே ஸ்தம்பிக்கக்கூடிய, இந்தியாவை மிரண்டு பார்க்கக்கூடிய வகையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மாநாடாக மதுரை மாநாடு அமைய போகுது. மக்கள் இப்பவே தயாராயிட்டாங்க. இதுல ஒரு ஸ்டேட்மெண்ட், மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய்ன்ற மாதிரி சொன்னீங்களே, இது உங்களோட ஆசைன்றதை எடுத்துக்கிறதா இல்ல மக்கள் விரும்புறாங்கன்னு? மக்கள் விரும்புறாங்க. இல்ல ப்ரமோஷனுக்காக பண்றீங்களா? மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் அண்ணன் விஜய் அவர்கள் மக்கள் விரும்புவதால் தான் நாங்க அதை சொல்றோம்.